ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்மளுடைய வீக்கா டீம் அப்படின்னாலே வந்து ஸ்டேஜே அதிர தான் செய்யும். அது மட்டும் இல்லாங்க, இதுங்க ஸ்டார்ட் மியூசிக் ஸ்டேஜை வந்து பயங்கரமாக அதிர விட்டுட்டாங்க. இப்போ வந்து யூடியூப் மீடியா, அதாவது சோசியல் மீடியா எல்லாமே அதிர்ந்து தான் இருக்குது. இந்த ப்ரொமோ மேலே ப்ரொமோ போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க விஜய் டிவி அட்மின்னு. வேறு லெவலில் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த வீக்கை ஃபுல்லாக பயங்கர என்ஜாய்மெண்ட்டு தான் வீக்கா ஃபேன்ஸை வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அதை ரிப்பீட்டட் மோடில் தான், இப்போ லூப் மோடில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னென்னு கேட்குறீங்களா? ப்ரொமோ 1, ப்ரொமோ 2, ப்ரொமோ 3ன்ற மாதிரி ப்ரொமோ 8 வரைக்கும் ஆஸ் ஆஃப் நோ இன்றைக்கே ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ அந்த ஷார்ட் மீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபேன்ஸை ஒரு வழி படுத்தாமல் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபேன்ஸ் வந்து அந்த மொபைலையும் கையுமா தான் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றின்னு இருக்க போகிறாங்க. இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, இந்த வீக் ஃபுல்லுக்கு அதுதான் நடக்க போகுது. அந்த ஸ்டார்ட் மியூசிக் ஷோ வந்து பார்த்து முடிக்கிற வரைக்குமே. ஸோ எல்லாமே வந்து ஈகராக வெயிட் பண்ணுறப்போ, பிகாஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆகும், எப்படா அந்த சண்டே மார்னிங் வந்து ரிலீஸ் ஆகும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அட்மின் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ப்ரொமோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டில் வந்து டீமே வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சாங்ஸ் கண்டுபிடிக்கிறத இந்த 470 எபிசோடையும் வந்து உள்ளே வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த வைப்பு வந்து வேறு. இதில் என்ன ஆச்சரியன்னா, அந்த சாரதாமா தான் அந்த சாங்கை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதில் வந்து பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்குது. வேறு யாருமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவங்க அந்த எக்ஸாக்ட்லி அந்த சாங்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அது என்ன சாங்குன்னு கண்டிப்பாக சொல்லணும். பிகாஸ் நான் இப்போ சொன்னேன்னா அது சாரிஸும் போய்ட்டு நீங்கள் அதில் பாருங்கள். மேபி பார்த்துருக்கலாம். நான் இப்போ அதை மட்டும் அனௌன்ஸ் பண்ணலை. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஜில் வந்து எல்லாருமே வந்து செல்ஃபீஸு, அவங்களுடைய மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸ் எல்லாமே ஆல்பம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆல்பம்ஸை தான் இப்போ நீங்கள் அவங்களுக்கு அதை ஷூட் பண்ணியிருக்கேன். யார் ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, அவங்க கூட யாரெல்லாம் பேராய் நின்று அவங்க வந்து செல்ஃபிஸ் எடுத்துட்டாங்க, மெமரிஸ் வந்து கேதர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹோல் டீமே அப்படி தாங்க இருக்குது. நான் லைட்டாக தாங்க சொல்லியிருக்கேன், இன்னும் சொல்லாது நிறையா இருக்குது. ஏகப்பட்ட வீடியோஸ் போடலாம். பட் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இன்னும் போக அடுத்தடுத்து வரும்போது நான் உங்களுக்கு இன்னும் அதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீக்கா டீம் வேறு லெவலில் போயிட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.